பாருங்கள், நாட்டு மல்லி அன்றைக்கி உடச்சி விட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த தொட்டியில் ஏற்கனவே செடி இருந்ததுங்க, அது காஞ்சிருச்சுன்ட்டு போட்டேன். இது நாட்டு மல்லிங்க, இதுக்கு மேலே ஹைட்டு வராது. இதுக்கு மேலே விட்டேன்னா இங்கே பூ எடுத்துருக்கு பாருங்கள். இந்த நரம்பு வந்து அப்புறம் ரொம்ப கெட்டித்தன்மையாகிடும் இதோட காம்பு. அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை பாருங்கள். இது வந்து நான் அன்றைக்கி லாப்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சீப்பு விட்டுருக்கு. இது என்ன வாழைன்னு தெரியலைங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் மோரேஸ் தான் போட்டிருக்குறோம். இது வேறு ரகம் வச்சோம், என்ன ரகம்னே தெரியலைங்க. கற்பூரவல்லியா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயம் பூ விட்டுடுச்சு. இது பூ விட்டு இதுக்கப்புறம் இந்த மடல்லாம் சாஞ்சாதான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆசைக்கு போட்டது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மஞ்சளுமே நல்லா களைஞ்சி வந்திருக்குதுங்க. மஞ்சள், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு எல்லாமே வந்திருக்குது. நிறைய காய் அடியில் ஊறி இருக்குங்க. நான் உங்களுக்கு எடுக்கும்போது காட்டுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.